கெத்செமனே பூரண சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் மறுரூப நேரம். என்னையை பிடிக்கணும், குறி சொல்லுகிற ஆவியை பிடிக்கணும், பிசாசின் வல்லமை எரிக்கணும். ஒரு பாட்டு பாடினாலே பிசாசின் தலை நசுக்கப்படணும். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். ஓசியாலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். சத்தம் கேக்குதா? எல்லாருக்கும் தெளிவா தெளிவா கேக்குதா? நல்ல ஆமென் சத்தம் கேட்கும். நாம கடந்த சில நாட்களாக நாம் கற்று வருகிற பாடத்தை சத்தமாய் சொல்லுங்கள். சத்தமாய் சத்தமாய். ஓசியாலிருந்து நாம் கற்று வருகிறோம். ஓசியாவை ஓசியா கத்துக்கொள்றீங்க. ஓசியாவை சொல்லுங்க. ஓசியா ஏசி இல்லாம கத்துக்கொள்றீங்க. ஆமென். ஓசியா என்றால் என்ன? ரட்சிப்பு. ஓசியா என்றால் ரட்சிப்பு. வேற என்ன கற்றுக்கொண்டீங்க? இந்த கருப்பொருள் என்ன? ஓசியா புத்தகத்துல சொல்லப்படுகிற கருப்பொருள் என்ன? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எவ்வளவுதான் தூரம் போனாலும் திரும்பி வந்தால் அவர் நம்மை திரும்ப ஆசீர்வதிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஓசியாவில் 4 பிரித்தோம். ஒரு ரிவிஷன் இப்ப நடக்குது. ஓசியா புத்தகத்தை 4 பிரித்தோம். வேகமாய் சொல்லுங்கள். முதலாவது, அவர்கள் செய்த கேடுகள். எழுத்தின் வடிவில் என்ன கேடு செய்தார்கள்? இங்கே அழகா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா செய்திருக்கிறார்கள். ஓசியா புத்தகத்தில் கேடு சிலர் 27 எழுதியிருக்கிறார்கள், சிலர் 32 எழுதியிருக்கிறார்கள், 35 கூட எழுதியிருக்கிறார்கள். ஓசியாவிலே கேடு. ஜோமனிட்ட கேளுங்க. அடுத்தது உவமானங்கள். உவமானம் என்றால் என்ன? ஒரு உவமானம் நாம் கற்றுக்கொண்டோம். போன வாரம் என்ன கற்றுக்கொண்டோம்? சத்தமாய் பிரதர்ஸ் பக்கம். மோசம் போக்குற வில். மோசம் போக்குற வில் என்றால் 3 காரியம் நான் சொன்னேன். நோக்கம் இல்லை, குறி தவறுதல், தரிசனம் இல்லை. சத்தமா பேசுங்க தம்பி, சத்தமா பேசுங்க, வசனத்தை பேசுங்க. 2வது, யுத்தத்துக்கு போய் சத்துருவை தாக்க முடியவில்லை இந்த வில்லுக்கு. 3வது, பயனற்ற பிரயோஜனமற்ற இந்த வில்லா இருக்கிறது என்று நாம் ஓசியாவிலே கற்றுக்கொண்டோம். அப்படி உவமானங்கள் ஓசியாவிலே இருக்கிறது. உவமானங்கள். அடுத்தது சாபங்கள். ஓசியாவில் என்ன இருக்கு தம்பி? சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமே. அடுத்தது, திரும்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் திரும்பவும் என்னால் நீ கனி கொடுப்பாய் என்று ஆசீர்வாதங்கள் இருக்குது. கை தூக்கி ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு நாம் கொஞ்சம் அடுத்த ஒரு படி உவமானத்துக்கு போக போகிறோம். அநேகர் எழுதின ஒருத்தரும் அந்த உவமானத்தை எழுதவில்லை. எல்லாரும் எழுதினார்கள் திருப்பி போடப்படாத அப்பம், மோசம் போக்குற வில், தனித்து திரிகிற கழுதை, காட்டு கழுதை, பேதையான புறா. எழுதினவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னொரு உவமானத்தை வைத்து ஆண்டவர் பேசுகிறார். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓசியா 7:4 நான் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரக்காரர்கள், அப்பன் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறான். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனல் மூட்டாமல் ஓய்ந்து இருக்கிறான். இதை யாரும் எழுதவில்லை. இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு அனல் மூட்டாமல் ஓய்ந்து இருக்கிறான். அனல் மூட்டாமல் ஓய்ந்து இருக்கிறான். என்னோடு சேர்ந்து சத்தமாய்
3 முறை சொல்லுங்கள். சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்ல சொன்னேன், எழுத சொல்லல, சொல்ல சொன்னேன். அனல் மூட்டாமல். அனல் மூட்டாமை இது ஒரு கெடுதி. இஸ்ரவேலை நீ உனக்கு கேடு உண்டாக்கினாய். ஆண்டவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி ஓய்ந்திருக்கிறாய்? அனல் மூட்ட வேண்டியது யாரு? கேட்கல. அப்ப நான் அனல் மூட்ட வேண்டும். எனக்குள் இருக்கிற அனலை நான் பற்றி எரிய செய்ய வேண்டும். எனக்குள் இருக்கிற அக்கினை பற்றி எரிய செய்ய வேண்டும். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே கேளுங்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசம் நடக்க போகிறது. உங்க ஆவி தொடப்பட போகிறது. நீ அனல் மூட்டாமல் எப்படி இருக்கிறாய்? ஓய்ந்திருக்கிறாய். இன்றைக்கு திருச்சபைகள் தங்களை அனல் மூட்டாமல் ஓய்ந்திருப்பது ஒரு கேடுதா? தங்களை அனல் மூட்டாததினால் இவ்வளவு சாபமா? தங்களை அனல் மூட்டாமல் இருப்பதினாலே நீங்கள் எழுதினீர்களே சாபங்கள், அவ்வளவு சாபங்கள் நமக்கு இருக்கே. ஆனால் நாம் நம்மை அனல் மூட்டிக் கொண்டால் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆசீர்வாதங்கள் அது உங்க தலைமையில வந்து அமரும். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாது, ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். உங்க தலைமையில வந்து அமருகிற ஆசீர்வாதத்துல நான் அடிக்கடி ஓசியா 14 ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன். அவன் ஒரு நாள் சொல்வானாம், என்னால் அவனுடைய கனி உண்டாயிற்று. என்னால் யாரால் கனி உண்டாயிற்று? அவர் என்னை ஆசீர்வதித்தார், அவர் என்னை உயர்த்தினார், அவர் என்னை ஆசீர்வதித்தார். சரி, வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறார்கள். அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சொல்லுங்க. நாம் அனல் மூட்டாமல் ஓய்ந்து தான் இருக்கிறோம். அநேக நேரத்தில் ஓய்வை எதிர்பார்க்கிறோம். என்ன மட்டும் பார்த்துட்டே கேளுங்கள், அந்நிய பாஷை பேசி. அனல் மூட்ட வேண்டியது யார் என்று நான் காண்பிக்க போகிறேன். இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அனல் மூட்டாமல் ஓய்ந்து போய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு உண்டான அனலை, ஐயா நம்ம மேல ஒரு அனல் உண்டாயிருக்கு, நம்ம மேல ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பலமுறை அக்கினியை குறித்து பேசியிருக்கிறேன், அதை நான் பேச விரும்பவில்லை. உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் தான் அனல் மூட்ட வேண்டுமா? நீங்கள் அனல் மூட்டாவிட்டால் இன்னைக்கு நம்மில் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை இலகுவாய் குறை சொல்கிறோம், ஆண்டவரை இலகுவா தப்பா பேசிடுறோம். அற்புதம் நடக்கலையா, யார் மேல தப்பு சொல்றோம்? இயேசு மேல தப்ப போடுறோம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தோன்னு ஆண்டவர் என்ன மன்னிக்கலாக்கும், ஆண்டவர்கிட்ட எனக்கு அற்புதம் செய்யலைன்னு சொல்லி மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் இன்றைக்கு தன்னை அனல் மூட்ட மறந்து விட்டான். கேளுங்க, கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? நான் எனக்கு உண்டான வரத்தை எப்படி அனல் மூட்டுவது என்று தான் நான் சொல்லி தரப்போகிறேன். தம்பி, அனல் மூட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? அனல் என்கிற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அனல் என்கிற வார்த்தை கல்லூரியிலே பேசப்படுகிற வார்த்தை அல்ல. அனல் என்கிற வார்த்தை பள்ளிகளிலும் பேசப்படுகிற வார்த்தையும் அல்ல. நான் ஒருவரை மார்க்கெட்ல சந்திக்கும் பொழுது உங்களை அனல் மூட்டுங்கள் என்று சொல்லுக முடியாது. அனல் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. அதை தான் காண்பிக்க போறேன். உங்க லெவல் இன்னைக்கு கூட போகுது. நான் தான் சொல்லிட்டேன், நீ அந்நிய பாஷை பேசிட்டு கேட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம்.